மக்கள் சேவைக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கும் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் 85வது பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எஸ்ஆர்எம் குழுமங்களை நிறுவியவரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தரின் 85வது பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சேவை திருநாளாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்க வருகை புரிந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற சேவை திருநாள் நிகழ்வில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எண்ணங்களும் செயல்களும் ஒருங்கிணைந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைப்பவருக்கு மட்டுமே இதுபோன்ற நிகழ்வு நடைபெறும் என்பதில் மாற்றம் இல்லை என கூறி டாக்டர் பாரிவேந்தருக்கு புகழாரம் சூட்டினார். எண்ணங்களும் செயல்களும் ஒருங்கிணைந்து மற்றவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று என்பவருக்குத்தான் இந்த மாதிரி ஒரு விழா அமையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. வயதை தள்ளி வைராகியத்தோடு வாழும் வயதானவர்கள் ஒவ்வொரு வீட்டில் மட்டுமன்றி நாட்டின் தன்னம்பிக்கை நாயகர்கள் ஆவார். அப்படிப்பட்டவருக்குத்தான் இன்று பிறந்தநாள் விழா எடுத்திருக்கிறார்கள். இதையடுத்து பேசிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரும் ஐஜேகே தலைவருமான டாக்டர் ரவி பச்சமுத்து, உழைப்பால் உயர்ந்தவர், அன்பால் சிறந்தவர் மற்றும் எளிதில் பழகக்கூடியவர் டாக்டர் பாரிவேந்தர் எனவும், எளிய மக்கள் உதவி என்று கேட்டால் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பார் எனவும் நிகழ்ச்சியுடன் கூறினார். மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு அமைக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியை தொடங்கியதாகவும், பாரிவேந்தரின் கட்சி நல்லவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். உழைப்பால் உயர்ந்தவர், அன்பால் சிறந்தவர், எல்லாம் இப்போ எளிதில் பழகக்கூடியவர், இதெல்லாம் கரெக்ட். மக்களுக்கு கல்வின்னு கேட்டால் போதும், உதவின்னு கேட்டால் போதும், இதெல்லாம் செய்வார். இதை தாண்டி உழைப்பால் உயர்ந்த மனிதர், அவரை நாம் பேசி புகழ்ந்து ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஏன்னா மக்களுக்கும் ஊருக்கும் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இவ்வளோ 14 ஆண்டுகள் அரசியலில் பயணத்தில் அவர் கூட யாராலையும் பண்ண முடியாது. பல லட்சம் கிலோமீட்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். தமிழகத்துக்கு ஒரு நல்ல அடையாளத்தை, இருக்கின்ற அடையாளத்திலேருந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும். நான் என்ன இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டேனோ அதை விட இந்த வருகின்ற ஜென்ரேஷன்ஸ் எனக்கு என்னுடைய கல்வியில் படிக்கிறவங்களும் கல்லூரியில் படிக்கிறவங்களும் பல மாணவர்களும் இளைஞர்களும் நல்வழிப்படுத்த இந்த அரசியல் கட்சி துவங்கி தமிழகம் சுற்று வந்தார். அந்த சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்திய ஜனநாயக கட்சி தமிழகம் எங்கும் பரவி இருக்குது, வேறு ஒன்று இருக்குது. இதனைத் தொடர்ந்து பேசிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் சத்யநாராயணன், கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வள்ளல் டாக்டர் பாரிவேந்தர் என பெருமிதம் தெரிவித்தார். கல்வித்துறைக்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் அரசியலிலும் சேவையாற்றி வரும் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் சேவை திருநாளாகவே கொண்டாடப்பட்டு வருவதாகவும் கூறினார். தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையையும் செம்மைப்படுத்தியுள்ளார் டாக்டர் பாரிவேந்தர் என்று புகழாரம் சூட்டினார். கடையேழு வள்ளல்களுக்கு அப்புறம் இருக்கும் ஒரு பெரிய வள்ளல், வாழ்ந்து கொண்டு இருக்கும் வள்ளல் அவர். இந்த விழாவை ஒரு பிறந்தநாள் விழாவை மட்டும் இல்லாமல் ஒரு சேவை திருநாளாக நம்ம கொண்டாட செய்கிறோம் இன்றைக்கி. அப்படின்னா அவர் என்ன சேவை பண்ணியிருக்கார் அப்படின்னு நானே யோசித்து பார்த்தேன். 3 விதமாக எனக்கு தோணுச்சு. அது முதல் சேவை, கல்வித்துறையில் சேவை செய்துள்ளார். 2வது தமிழ் மொழிக்காக சேவை செய்துள்ளார். 3வது அரசியல் துறையில் சேவை செய்துள்ளார். இதையடுத்து உரையாற்றிய எஸ்ஆர்எம் குழுமங்களின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், மக்களுக்கு சேவையாற்றவே தாம் அரசியலுக்கு வந்ததாகவும், மக்களின் வரிப்பணம் மக்களுக்கே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே
தம்மால் இயன்ற முயற்சியில் ஒரு கட்சியை உருவாக்கியதாகவும் தெரிவித்தார். பொறுப்பு என்பது இன்றைக்கு என்னுடைய பெரிய மகன் மிஸ்டர் ரவி என்பவர்கள் தான் தொழிலோடு மட்டுமல்ல மிகப்பெரிய சுமையை அவர் மேல் வைத்திருக்கிறேன். அரசியல் கட்சி யார் கேட்டார்கள் அரசியல் கட்சி நான் நடத்த வேண்டும் என்று அவசியமே இல்லை. ஆனால் நான் நினைத்தேன் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய சேவை, அதற்கு சமமான சேவை அரசியல் என்பது என்னுடைய கருத்து. யாருக்கு கல்வி வேணுமோ படிப்பு வேணுமோ அவர்களை நாம் படிக்க வைக்கலாம், வாழ வைக்கலாம், விளக்கேற்றி வைக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் இது ஒரு பகுதி மக்களுக்கான சேவை இது. ஆனால் எல்லா மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டுமானால் எல்லா தரமான எல்லா நிலையிலும் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமானால் அது அரசியல் மூலமாக செய்ய முடியும். அது மிகச்சிறந்த சேவை என்று கருதி தான் எந்த காரணமும் இல்லாமல் எந்த தேவையும் இல்லாமல் 2011 அரசியல் நாங்கள் ஈடுபட்டோம். இன்று அரசியல் ஏற்பட்டு நாளைக்கே முதலமைச்சர் ஆவதற்கு அல்ல, ஆனால் மக்களுக்கு என்ன வகையில் சேவை செய்ய முடியும். அரசு பெறுகிற அந்த வரிப்பணங்கள், மக்களிடம் வாங்குகிற வரிப்பணங்கள் முறையாக அவங்களுக்கு திரும்பி சேர வேண்டும், முழுமையாக சேர வேண்டும். அதன் மூலமாக ஒரு நல்ல வளமான தமிழ்நாட்டை பார்க்க வேண்டும். அதற்கு நம்மளாலான ஒரு சிறு உதவியை, ஒரு துரும்பை அள்ளி போட வேண்டும் என்பதில்தான் கட்சியை துவங்கினோம். ஆக தமிழ்நாட்டு மக்கள் நல்ல கருத்தை ஏற்பதற்கு இன்னும் சில காலம் ஆகும். எப்பவுமே நல்ல செய்திகள் மெதுவாகத்தான் போய் சேரும், கெட்ட செய்தி அன்னைக்கே போய் சேர்ந்துடும். ஆக நல்ல கருத்துக்கள், நல்ல கொள்கைகள், மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் ஒரு நல்லவர்களால் ஏற்பாடு செய்கிற பொழுது அதற்கான காலம் தேவை. அந்த சுமையை உங்களுடைய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரோ சான்சலர் அகாடமிக் மிஸ்டர் ரவி அவர்கள் ஒரு சுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சேவை திருநாள் நிகழ்ச்சியின் நிறைவாக SRM நிறுவன மேம்பாட்டு இயக்குனர் ஹரிணி ரவி பேசுகையில், இன்று ஒரு நபரின் வாழ்க்கை மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களின் மனதை வெற்றி கொண்டிருக்கும் மனிதரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அவருடைய கல்வி சாம்ராஜ்யம் அனைவருக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என அவர் கூறினார். My grandfather's journey in establishing this great educational empire is nothing short of inspirational. His dream was never just to build an institution, but to create a sanctuary of learning where knowledge is imparted, values are nurtured, and futures are shaped. In this spirit of service, we honor today with Sevai Tirunal, a day dedicated to the selfless service that my grandfather has instilled in each and every one of us as an example. விழாவில் டாக்டர் பாரிவேந்தரின் பேரன் நிரஞ்சன் சிவகுமார் பேசுகையில், தாத்தாவின் வளர்ச்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும் எனவும், அவர் ஒரு புத்தகம் என்றும் அவர் அனுபவத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். அவருடைய சுயசரிதையை கேட்டபொழுது பிரமித்து போனதாகவும், அவர் பார்க்காத கஷ்டங்களும் போராட்டங்களும் இல்லை எனவும், ஒருவருக்கு உதவி என்றால் உடனே செய்யும் மனம் கொண்டவர் தாத்தா பாரிவேந்தர் என கூறினார். தாத்தாவின் வளர்ச்சி அனைவரையும் மெய் செழிக்க வைக்கும். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொதுநலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், இவை அனைத்தும் தான் தாத்தா. ஆம், அவர் ஒரு புத்தகம். அவர் அனுபவத்தை கேட்டு படித்து கொண்டே இருக்கலாம். அவர் வாழ்க்கை எங்களுக்கு வரலாறு. பார்க்கறதுக்கு எளிமையானவர், பழகுவதற்கும் அப்படிதான். கடின உழைப்பாளவர். அவரிடம் பேசவும் பழகவும் எனக்கு அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளது. அநேக நேரத்தில் அவருடைய சுய சரித்தையை கேட்கும்போது பிரமித்து போயிடுவேன். இக்குடும்பத்தில் நானும் பிறந்தேன் என்று நினைக்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். தாத்தா பார்க்காத கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லை. மேலும் உதவி என்றால் யோசிக்காமல் உடனே செய்துவார். சேவை திருநாள் நிகழ்ச்சியின் நிறைவாக டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாள் கேக் வெட்ட திரளான மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.